ஆக்சுவலாக இந்த லெஃப்ட்டில் நிற்கிறவங்க எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் வந்தாங்க. டொமஸ்டிக் பிக்கப் எங்கே போகிறது? நம்மளை நிற்க விடுவாங்களான்னு தெரியலையே. வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ. என்னென்னா, நிறைய பேர் ஏர்போர்ட்டுக்கு போய் பிக்கப் போவாங்க இல்லையா, சொந்தக்காரங்களை கூப்பிட்றதுக்கோ, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றதுக்கோ, ஆஃபீஸ்லேயோ. அங்கே போயிட்டு எப்படி காரை பார்க் பண்ணிவிட்டு அவங்கள போய் பிக்கப் பண்ணிவிட்டு வந்து திருப்பி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு வரணும். நிறைய குழப்படிக்கணும். ஏன்னா ஒரு ஏர்போர்ட்டில் வந்து அடிக்கடி சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க. இப்போலாம் பார்க்கிங் கட்டிட்டாங்க. டபுள் ஸ்டோரி, 4 ஸ்டோரி பார்க்கிங்லாம் கட்டிட்டாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இப்போ நான் போய் ஒரு ஆளை பிக்கப் பண்ணுற போகிறேன், முக்கியமான ஆளை. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிக்கப் பண்ணுறதை காமிக்க மாட்டேன், நான் போய் பார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த லெஃப்ட்டில் நிற்கிறவங்க எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் வந்தாங்க. ஏன்னா உள்ளே போய் பார்க்கிங் இருக்குமா இருக்காதா, எப்படி அதை கரெக்ட் டைமுக்கு வந்து ஃபோன் பண்ணால் உள்ளே போய் பிக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா பார்க்கிங் சார்ஜும் ஜாஸ்தி. அதனால் இங்கேயே நிப்பாட்டிக்குவாங்க, ஃபோன் பண்ணால் கூப்பிட்டுப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, போய் பார்க் பண்ணிவிட்டு போய் கூட்டிகிட்டு வந்து ஏற்றிட்டு வர போகிறோம். சரியா? இப்போ ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துவிட்டோம். நம்மளும் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டோம். இங்கே வந்து வெயிட் பண்ணி வீடியோவுக்கு தேவையான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே பொறுமையாக கிளம்புறோம். நேராக போனால் அந்த பிரிட்ஜில் ஏறினா அப்படியே அங்கே மீனம்பாக்கம் போய்டும். நம்ம அப்படியே லெஃப்ட்டில் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம் லாஸ்ட்டாக. கொச்சிக்கு நான் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு ஃப்ளைட் ஏறி போயிட்டு திருப்பி சேம் டே நைட்டு வந்து மறுநாள் நைட்டு வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன். அந்த ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இதுதான் ஏர்போர்ட்டு ஃபஸ்ட் கேட்டு, டெர்மினல் 1 to டொமஸ்டிக் டெர்மினல். இது வந்து டொமஸ்டிக் டெர்மினல் போட்டிருக்கு. ஆனால் அவங்கள்ட்ட கேட்போம். பிக்கப் ஃபாஸ்ட் ட்ராக் எடுத்துக்கோங்கள. டொமஸ்டிக் பிக்கப் எங்கே போகிறது? அதான் பிரிட்ஜ் ஏறாமல் லாஸ்ட் அங்கேயே போய் இப்போ பார்க்கிங் இருக்குல்ல. ஓகே, கேட்டாச்சு. கீழே போய் லாஸ்ட் ரைட்டுன்றவரில். அங்கே வெளியிலேயே நம்ம பழைய பார்க்கிங் தான் அது. ஆமாம், ஓப்பன் பார்க்கிங் அது. அப்போ நம்ம டொமஸ்டிக்கில் போய் அங்கேயே போய் பார்க் பண்ணிக்கலாம். ரைட், அங்கே சேஞ்ச் பண்ணல இன்னும் இல்லை. டபுள் பில்டிங் கட்டி அதில் வந்து 2, 3, 4, 4, 5 ஃப்ளோர் வச்சு பார்க்கிங் இருக்குது. அது வந்து பர்மனெண்ட்டாக பார்க் பண்ணிவிட்டு 1-2 நாள் நிப்பாட்டிட்டு போகிறதுக்காக இருக்கும். இல்லை அங்கேயும் யூஸ் பண்ணலாம். நம்ம பார்ப்போம். ஃபுல்லாக பார்ப்பீங்க ஏர்போர்ட்டில். இங்கே பாருங்க, ஏரோ ஹப் வெஸ்ட்டு ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, மால் வந்துருச்சு. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லெஃப்ட் சைடு. மெட்ரோ ஸ்டேஷனே வந்துருச்சு. ட்ரெயினில் டைரெக்டாக வந்து இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். நிறைய ஃபெசிலிட்டி. இன்றைக்கி அநேகமாக கும்பல் இல்லை, இல்லாட்டி எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் தெரியுமா ஏர்போர்ட்டுக்குள்ளே வருது. அப்படியே கச்ச 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 கச்சன்னு. இந்த ஃப்ளோர் தாங்க பார்க்கிங்கு. மேலே ரைட் சைடில் தெரியுது இல்லையா, அதுதான் பார்க்கிங் மேலே. அப்படியே இறங்கி அப்படியே நம்ம போன வீடியோவில் இந்த இதில் போனோமே, ஞாபகம் இருக்கா? இதில் ஏறித்தானே அப்படியே போய் ஃப்ளைட் ஏறி போனோம். பிவிஆர் தேட்டர் கூட வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நான் கட் பண்ணாமே காமிக்கிறேன். டாக்ஸி பிக்கப் ஜோன், தாம்பரம் எக்ஸிட்டு, T1 டொமஸ்டிக் அரைவல். ஓகே, நம்ம நேராக தான் போகணும். ஸோ போனாட்டு கூட நான் இப்போ இதே சேம் பிக்கப் வந்தேன்.
மேலே பார்க்கிங்கில் போட்டு அப்படியே நடந்து போய் அவங்கள கூட்டிகிட்டு நடந்து வந்து திருப்பி அது இன்டர்நேஷ்னல் பிக்கப் பக்கத்துலேயே இருந்தனால அப்படியே கூட்டிகிட்டு அங்கே போயிட்டோம். இது டொமஸ்டிக் ரொம்ப தூரம், அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இதுதான் ஏர்போர்ட்டோட வளாகம் உள்ள எப்படிலாம் இருக்குன்னு காமிச்சிட்ருக்கோம் வீடியோவில் பாருங்கள். அநேகமாக ஒரு சின்ன வீடியோ தான் இருக்குது, எல்லாத்துக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஏன்னா ஏர்போர்ட் பிக்கப் வரவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். ட்ராலிலாம் நிறைய லைனாக வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேயே அப்படியே ட்ராலி எடுத்துகிட்டு ஜாமான் வந்து அப்படியே நேராக போய் செக்இன் வரைக்கும் போடலாம். அதே மாதிரி உள்ளேருந்து வர லக்கேஜை வந்து என்ன பண்ணலாம், பார்க்கிங்னு ரைட் சைடில் போட்டிருக்கு. இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் பார்க்கிங் இருக்குது. இப்போ நம்ம எங்கே பிக்கப் போகிறது? டொமஸ்டிக் அரைவல் பிக்கப் நேராக. ஓகே, இதுதான் ஒரு கன்ஃபியூஷன். ஓ, இதுதானா பிக்கப்பு? இங்கே வந்துடுவாங்களோ? உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால விட மாட்டாங்களோ? ஆமாம், நம்மளை நிற்க விடுவாங்களான்னு தெரியலையே. அப்படி இல்லைன்னா போய் இன்னொரு ரவுண்டு சுற்றி தான் வரணும். நிறைய கார் நிற்கிது, நம்மளும் போய் நின்றுக்குவோம், பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் டொமஸ்டிக்கோட ஓப்பன் பார்க்கிங்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, அதனால் பார்க்கிங் கிடையாது. சும்மா ஜஸ்ட் வந்து நிப்பாட்டி ஏற்றிட்டு போகலாம். ஆனால் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. பிக்கப் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அவங்களோட ஃப்ளைட்டு எப்போ வந்துருச்சா வரலன்னு தெரியல, செக் பண்ணிவிட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். டொமஸ்டிக் ஏர்போர்ட் பிக்கப் பாயிண்ட்டு இதுதான் அந்த அடையாளம். இந்த ஃப்ளாக் தான் பிக்கப் பாயிண்ட் எல்லாத்துக்குமே. இப்போ பார்க்கிங் வந்து அங்கே இருக்குது, ஆனால் அங்கே விட்டுட்டு வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் சிரமம் தான். எனக்கு இப்போது கெஸ்ட்டு கூட ஒரு ஆள் இருக்கனால அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், நேராக இங்கே வந்துடுவாங்க. அதனால் இங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு போயிடுவேன். நீங்கள் வந்தீங்கன்னா நேராக அங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு இறங்கி அங்கே போய் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வரணும். என்னடா திரும்ப இதே இடத்த காமிக்கிறேன்னா, வேறு வழி இல்லை, காரை விட்டுட்டு போக முடியாது. அதனால் அவங்களுக்கு மெசேஜ் விட்டு வர சொல்லிட்டேன், அவங்கள்ட்ட பேசிட்டேன். இப்போ தான் லேண்ட் ஆகிருக்கு ஃப்ளைட்டு. அவங்க இங்கே வந்துடுவாங்க, பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். நம்ம வந்து இப்போ பிக்கப் பண்ண வந்தோம். ட்ராப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச போது கீழே போனோம் இல்லையா, கீழே வந்தோம் இல்லையா, பிரிட்ஜில் ஏறினா போதும். அப்படியே பின்னாடி பாருங்கள் அந்த பிரிட்ஜு நேராக, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் டொமஸ்டிக் வரும். எங்கே வேணாலும் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நேராக வந்து இதை வந்து இறங்கி வெளியே போயிடலாம். அது ரொம்ப ஈஸி. ட்ராப் வந்து ரொம்ப ஈஸி, பிக்கப் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். டைம் ஆகுனாக்க பார்க்கிங் பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ இடைஞ்சல், காரை விட்டுட்டு போக முடியல, எதுவுமே செய்ய முடியல. அதனால் பார்க் பண்ணிவிட்டு போய் பிக்கப் பண்ணிவிட்டு வந்து போகலாம் பொறுமையாக. ட்ராப் பண்ணால் ஈஸி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன வீடியோ தான், யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் சென்னை ஏர்போர்ட்டோட சிச்சுவேஷன். See you, bye.